திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு பிரத்யாகாரம். இன்னையோட பிரத்யாகாரம் தலைப்பு முடிய போகுது. அடுத்து நம்ம அடுத்த வகுப்பு தீபாவளி எல்லாம் முடிந்த பிறகு சந்திப்போம். இன்னைக்கு பிரத்யாகாரத்தோட கடைசி 3 பாடல் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பிரத்யாகாரம்னா என்னன்னு பார்த்தோம். அட்டாங்க யோகத்துல 4வது நிலை இயமம். நமக்குள்ள நம்ம செய்ய வேண்டிய மாற்றங்கள், எந்த குணங்கள்லாம் நமக்கு தேவையில்லாத குணங்களோ அது எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு இந்த உடலை அடுத்த நிலைக்கு தயார்படுத்துறோம். அதுக்கப்புறம் நியமம், நாம கற்று தெரிந்துக்க வேண்டிய குணங்கள், நம்ம வளர்த்துக்க வேண்டிய குணங்கள், அது எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்து அதையும் வளர்த்துக்கணும். 3வது நிலை ஆதனம். இந்த உடலை ஒரு நிலையா இருக்க வைக்கிறதுக்கு, எந்த கஷ்டமும் இல்லாம அதிகமான நேரம் ஒரே நிலையான ஒரு ஆசனத்துல இருக்கிறதுக்கு நம்ம உடலை பயிற்சி பண்ணணும். அது ஆசனம். அடுத்து பிராணாயாமம். அந்த ஆசனத்துல நம்மளுடைய மூச்சு காற்றை மட்டும் கவனித்து அதை சரி பண்ணக்கூடிய பயிற்சி தேவைன்னு பார்த்தோம். அது பிராணாயாமம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்த தலைப்பு தான் பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் அப்படிங்கிறது நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ஐம்புலன்களை அதை விட்டு விலகி இருக்கணும். அப்படி விட்டு நம்ம விலகி இருக்கும்போது நமக்கு மாற்று உணவு, மாற்று ஆகாரம் நம்ம உடலுக்குள்ளேயே இருக்கும். அதை நம்மளால உணர முடியும். அந்த உணவை எடுத்துக்க முடியும். அதுதான் பிரத்யாகாரம். அப்போ மனதை ஒருநிலைப்படுத்துறது, மனதை நம்ம உடல்ல எந்த இடத்துல வச்சு எப்படி ஒருநிலைப்படுத்துறது அப்படிங்கிறத தான் பிரத்யாகாரத்துல பார்த்துட்டு இருந்தோம். அதுல முதல் பாடல் என்ன பார்த்தோம்? ஐம்புலன்களையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வர சொன்ன திருமூலர் அந்த இடம் எங்க சொல்லியிருந்தாருன்னா, மூலாதாரத்துக்கு மேல சுவாதிஸ்தானத்துக்கு கீழே 2 விரல் கிடை நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல நம்மளுடைய கவனத்தை வச்சா நமக்கு எண்குணம் கிடைக்கும். 8 விதமான குணநலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து அந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. நாதம் கேட்கும். அந்த நாதத்தை கொடுப்பவன் ஈசன். ஈசனுடைய நாதம் அந்த இடத்துல கேட்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 3வது பாடல்ல அப்படி நாதம் கேட்கக்கூடிய அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, அங்க ஒரு ஆற்றல் இருக்கு. அதற்கு பெயர் குண்டலினி சக்தி. அது ஒரு சுடரா அந்த இடத்துல தூங்குன நிலையில ஒரு குளுமைக்கு நடுவுல இருக்கு. அதை நம்ம சில பயிற்சிகள் செய்து அதை சூடாக்கி அதை மேல எழுப்பும்படி செய்யலாம். அது பார்த்தோம். அடுத்து 4வது பாடல்ல அப்படி மேல எழுப்பக்கூடிய அந்த குண்டலினி ஆற்றல் நம்ம இருதயத்துக்கிட்ட வரும்போது, இருதயத்துல வச்சு நாம பிரத்யாகாரம் பண்ணும்போது இந்த உடலுக்கு அழிவுங்கிறது ஒண்ணு கிடையாது. அந்த நிலைக்கு நம்ம மாறுவோம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த பாடல்ல இதயத்துல இருக்கக்கூடிய அந்த குண்டலினி ஆற்றலை நம்மளுடைய தொண்டை பகுதி கண்டத்துக்கு கொண்டு வரும்போது நிலவு ஒளி போல ஒரு குளிர்ச்சி தோன்றும். அப்ப நம்ம புருவ மத்தியில மின்னல் போல ஒரு ரேகை போன்ற ஜோதி சுடரை நாம பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தோம். அடுத்த பாடல்ல தொண்டைக்கும் மேல பிரம்மரந்திரம்னு சொல்லக்கூடிய அந்த உச்சி பகுதியில ஒரு சின்ன துவாரம் இருக்கும். அது அந்த இடத்துலதான் நம்ம இறைவனை பார்க்க முடியும். அந்த இறை நடனத்தை நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்தை நம்ம பார்க்கிறதுக்கு பயிற்சி முதல் சக்கரம் மூலாதாரத்துல இருக்கக்கூடிய மூலபந்தம் செய்யறது மூலமாகவும், நம்மளுடைய கண்களை வேல்விழி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, புருவ மத்திய பாக்குற மாதிரி சாம்பவி முத்திரை செய்வது மூலமாகவும் நம்ம அந்த பிரம்ம ரந்திரத்தை உணர முடியும். இது பார்த்தோம். அதுக்கு அடுத்த பாடல்ல நம்ம ஒவ்வொரு சக்கரமா கடந்து 7வது சக்கரம் வரைக்கும் சொன்ன திருமூலர் திரும்பவும் குண்டலினிய பற்றி சொல்லி இருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம செய்யக்கூடிய அடிப்படையான பயிற்சியே அந்த மூலாதாரத்துல அந்த குண்டலினி இருக்கக்கூடிய இடத்துலயே நம்மளுடைய மனதை வைக்கணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த இடத்திலேயே நம்ம மனம் அந்த சுடரோட கரைந்து விடுவது போல அந்த அளவுக்கு நாம பிரத்யாகாரம் செய்யணும். அப்பதான் இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப பிரம்மரந்திரம் வரைக்கும் பார்த்துட்டோம்.
அடுத்த 3 பாடல்ல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். திரும்ப இதையே தான். குண்டலினினா என்ன? பிரத்யாகாரம்னா என்ன? நமக்கு என்ன கிடைக்கும்? அதுல நமக்கு எப்படி இருப்போம்? இதத்தான் திரும்பவும் சொல்றாரு. இன்னைக்கான பாடல் பார்க்கலாம். 585வது பாடல். ஒரு கால் உபாதியை ஒன் சோதி தன்னை பிரித்துணர்வந்த உபாதி பிரிவை கரைத்து உணர்வு உண்ணல் கரைதல் உள்நோக்கல் பிரத்யாகார பெருமையது ஆமே. இப்ப நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா, குண்டலினி ஆற்றல் அப்படிங்கிறது கீழ மூலாதாரத்துக்கும் சுவாதிஸ்தானத்துக்கும் நடுவுல இருக்கு. அப்புறம் புருவ மத்தியில அந்த மின்னல் ரேகை போல ஒரு சுடர் வந்து இருக்கு. 2ம் வந்து சம்மந்தம் இல்லாம தூரமா இருக்கு. நம்ம இந்த கீழ இருக்கிற அந்த குண்டலினி ஆற்றல கொஞ்சம் கொஞ்சமா மேல எழுப்பி போயி, அந்த புருவ மத்திக்கிட்ட ஒண்ணு சேர்க்க போறோம். அதுதான் பிரத்யாகாரத்துல அவர் வந்து பயிற்சி சொல்றாரு. ஏன் அது அவ்வளவு கடினமான பயிற்சியா இருக்கு அப்படின்னா, நம்ம செய்த வினைகள் காரணமாக அந்த மூலாதாரத்துல வந்து ஒரு இருள் சூழ்ந்திருக்கு. அறியாமையினால நம்ம செய்த வினைகள் அவரவர் வினைக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு இருட்டான ஒரு இடம் இருக்கு. அந்த இருட்டுக்குள்ள அந்த குண்டலினி ஆற்றலும் விழிப்படையாம தூங்குன நிலையில அந்த சுடர் வந்து குளிர்ந்து போய் இருக்கு. அப்ப மேல இருக்கக்கூடிய அந்த ரேகை போன்ற அந்த சுடர் வந்து எப்ப தெரியும்னா, இந்த இருள் நீங்கும்போது. இந்த இருள் எப்ப நீங்கும்னா, நம்மளுடைய வினைகள் வந்து முற்றிலுமாக இல்லாமல் போகும்போது தான், இந்த சுடர் மேல போயி அந்த சுடரோட சேர்க்கும். அப்ப கீழ இருக்கிறது இருட்டு. அறியாமை, மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கர்ம வினைகள் இதெல்லாம் கீழ இருட்டா இருக்கு. அந்த இருட்டுல அந்த சுடர் வந்து அந்த குண்டலினிங்கிற சக்தி வந்து எழும்ப முடியாம இருக்கு. அத மேல கொண்டு போகணும். அததான் வந்து இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. ஒரு கால் உபாதியை அப்படின்னா, நமக்கு கால் அப்படிங்கிறது சுவாசம். மூச்சு காற்றைதான் கால் அப்படின்னு சொல்றோம். நமக்கு எத்தன கால் இருக்குன்னா, 2 கால் இருக்கு. இடது சுவாசம், வலது சுவாசம் அப்படின்னு 2 கால் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு கால் மட்டும் தான் நமக்கு இருக்கு. வலதுல மட்டும் தான் சுவாசம் இருக்கு அப்படின்னா, வலது இந்த உடல வந்து சூடாக்கக்கூடிய தன்மை கொண்டது. அப்ப அது சம்பந்தமான உடல் பிரச்சனைகள் வரும். இல்ல நமக்கு வந்து இடது சுவாசம் தான் இருக்குன்னா, இடது மனம் சம்பந்தப்பட்டது, உடல குளிர்ச்சி பண்ணக்கூடியது. அப்ப அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். உபாதி அப்படின்னா, அ அந்த பிரச்சனைகள் நம்ம உடல்லயோ, மனதளவிலயோ வரக்கூடிய பிரச்சனைகள். ஒரு கால் உபாதியை அப்படின்னா, நம்ம இந்த வினைகளுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய அறியாமை, மாயைக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு ஏதாவது ஒரு சுவாசம் நடைபெற்று, அதன் மூலமா நம்ம சில உபாதைகள வந்து சந்திக்கக்கூடிய நிலைமை வரும். ஒன் சொதி ஒன் சோதி ஒன் சோதி அப்படிங்கிறது நம்ம புருவ மத்தியில பார்த்ததுதான். ஒன் அப்படின்னா ஈடு இணையற்ற சோதி வடிவானவன்னா இறைவனை குறிக்குது. அப்ப நம்மளுடைய தலைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை தன்னை பிரித்து உணர்வார். இத இத யாரு பிரித்து உணர்வா? நமக்கு வந்து இத இத உணரவே முடியல. அந்த இருட்டுக்குள்ள அறியாமையில இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியையும் நம்மளால உணர முடியல. மேல இருக்கக்கூடிய அந்த புருவ மத்தியில இருக்கக்கூடிய இறையாற்றலை நமக்கு உணர முடியல. 2ம் தனித்தனியா இருக்கா? சேர்ந்து இருக்கா? எதுவுமே உணர முடியாத ஒரு நிலையில இருக்கோம். ஆனா, நமக்கு ஒரு பக்குவம் வரும்போது, அந்த ஒன் சொதி தன்னை பிரித்து உணர்வர். நம்மளாலேயே அது 2யும் பிரித்து உணர முடியும். கீழ ஒரு சக்தி இருக்கு, மேல ஒரு சக்தி இருக்கு. இது 2யும் இணைக்கக்கூடிய பயிற்சி நாம செய்யணும் அப்படிங்கிறது நம்மளாலேயே அத பிரித்து உணர முடியும். வந்த உபாதி பிரிவை அ அந்த அந்த நிலைக்கு நாம வரும்போது, இந்த இந்த உடலாலயோ, மனதால வரக்கூடிய அந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி, கரைந்து கரைத்து உணர்வு உண்ணல். அப்ப அது வந்து ரொம்ப எளிமையான விஷயம் கிடையாது.
நம்மளுடைய மனம், நம்மளுடைய ஐம்புலன் எல்லாமே அந்த ஒரே இடத்துல இருக்கும்படி நம்ம அந்த பிரத்யாகாரத்தை தான் சொல்றாரு. அந்த ஒரே இடத்துல கரைத்து அந்த குண்டலினி சக்தியோடையே நம்மளுடைய மனதையும் கரைக்கிற அளவுக்கு, மனம் வேறு குண்டலினி வேறுன்னு பிரிக்க முடியாத அளவுக்கு இரண்டையும் ஒன்றோடு ஒன்றா நம்ம உணர்வால் உண்ணல் அப்படின்னா அந்த இடத்துலயே நம்ம உணர்வை வைக்கணும். காதும் அங்க இருக்கணும், கண்ணும் அங்க இருக்கணும், சுவாசமும் அங்க இருக்கணும். எல்லா புலன்களையும் அதே இடத்துல வைக்கிறது தான் உணர்வு உண்ணல். அந்த உணர்வை அங்கேயே வச்சு கரைதல் உள்நோக்கல். நோக்குறதுனாலும் மனதார பாக்குறது. அப்ப எல்லாமே அதே இடத்துல இருக்கணுங்கிறத தான் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. பிரத்யாகாரம்ங்கிறது நம்ம கண்ண அங்க அங்க வச்சுட்டு காதால வெளியில கேட்டுட்டு இருக்கிறதோ, இல்ல நம்ம காதால நாதத்தை கேட்கிறேன்னு கேட்டுட்டு கண்ணு, மூக்கு எல்லாம் வெளியில இருக்கிறத நுகர்றதோ கிடையாது. எல்லாத்தையுமே அங்கேயே வைக்கணும். அதிலேயே உணரணும், அதிலேயே உண்ணணும், அதிலேயே நோக்கணும்னு திரும்ப திரும்ப அந்த அந்த பயிற்சிய வந்து அழுத்தமா சொல்றாரு. பிரத்யாகார பெருமை அது ஆமே. அப்படி நீ பொருந்தி வச்சு செய்யறதுதான் பிரத்யாகாரம். அதுலதான் உன்னால அந்த இரண்டையும் பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை, இரண்டையும் வேறு வேறுன்னு உணரக்கூடிய தன்மை, திரும்ப இரண்டையும் இணைக்கக்கூடிய தன்மை, இதுதான் அந்த பிரத்யாகாரத்தினுடைய பெருமை. அது நீ முழு மனதோட பிரத்யாகாரம்ங்கிறது பண்ணும்போதுதான் உனக்கு வந்து புரியும் அப்படின்னு. பிரத்யாகாரம்ங்கிறது எவ்வளவு கடினமான பயிற்சி அப்படிங்கிறத சொல்றாரு. ஈஸியா ஐம்புலனை ஒரு இடத்துல வை, மனதை ஒரு இடத்துல நிப்பாட்டு அப்படின்னு சொல்றத அழுத்தம் திருத்தமா இதுதான் பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரும்ப பார்க்கலாம். ஒரு கால் உபாதியை ஒன் சொதி தன்னை. உடலாலும் மனதாலும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த அறியாமை, மாயை, நம்மளுடைய வினைன்னு சொல்லக்கூடிய இருள். ஒன் சொதி தன்னை, நம்மளுடைய புருவ மத்தியில இருக்கக்கூடிய அந்த ஈடு இணையற்ற சோதியை பிரித்து வந்த உபாதி பிரிவை, அந்த இரண்டு ஆற்றலையும் பிரித்து உணர்ந்த பின்பு அந்த உபாதியிலிருந்து, அறியாமையில் இருந்து நீங்கி கரைந்து உணர்வு உண்ணல், அந்த குண்டலினி ஆற்றலை உணர்ந்து அதிலேயே நம்ம கவனம் வைக்கும்போது கரைதல் உள்நோக்கல், அந்த குண்டலினி ஆற்றலோட நம்மளுடைய மனம் கரைந்து போகும் அளவுக்கு நாம செய்யும் போது பிரத்யாகார பெருமை அது ஆமே. அவ்வாறு நாம செய்யக்கூடிய பயிற்சி தான் பிரத்யாகார பயிற்சி. அதுதான் நம்மள வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். 586வது பாடல். புறப்பட்ட வாயு புகவிடா வண்ணம் திறப்பட்டு நிச்சயம் சேர்ந்து உடன் நின்றால் உறப்பட்டு நின்றது உள்ளமும் அங்கே புறப்பட்டு போகான் பெருந்தகையோனே. இதுக்கு முன்னாடி நம்ம பிராணாயாமத்துல என்ன பயிற்சி பார்த்தோம்? ஒரு கணக்கு சொல்லியிருந்தாரு. 1:4:2 அப்படிங்கிற கணக்கு சொல்லியிருந்தாரு. ஒரு ஒரு 4 பங்கு மூச்சு காற்ற நம்ம உள்ள இழுக்கிறோம் அப்படின்னா 4x4 16 பங்கு உள்ள கும்பகம் பண்ணணும். அடுத்து 2 4x2 8 அங்குலம் காற்று வெளியேற மாதிரி பயிற்சி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது மூச்சு காற்ற உள்ள கொண்டு வர்றதுக்கு பேரு பூரக, உள்ள நாம நிப்பாட்டுற காற்றுக்கு பெயர் கும்பக, வெளியில விடுற காற்றுக்கு பேரு ரேஷக அப்படின்னு பார்த்தோம். அந்த உள்ள நிப்பாட்டுற காற்றுக்கு என்ன கும்பகன்னு பார்த்தோம்னா அந்தர் கும்பக அப்படின்னு பார்த்தோம். பகீர் கும்பகனா மூச்சு காற்ற வெளிய விட்டுட்டு கும்பகம் பண்றது. ஆனா நம்ம பண்ணது அந்தர் கும்பக, மூச்சு காற்ற உள்ள அனுப்பி கும்பகம் பண்ணோம். அப்புறம் மூச்சு காற்ற வெளிய விட்டோம். இந்த பயிற்சி தான் இதுக்கு முன்னாடி வந்து சொல்லி கொடுத்திருந்தாரு. இப்ப அவர் சொல்ற பயிற்சி என்னன்னு பார்க்கலாம். புறப்பட்ட வாயு. புறப்பட்ட வாயுனா நம்ம எக்ஸேல் பண்ற காற்று. இன்ஹேல் பண்ணுதுன்னா உள்ள வருது, எக்ஸேல் பண்றோம்னா அது உள்ள இருந்து புறப்பட்டு வெளியே போகுது. அப்ப இந்த இடத்துல புறப்பட்ட வாயு அப்படிங்கிறது உள்ள வந்த காற்று மீண்டும் வெளியே போகுது. அததான் புறப்பட்ட வாயு அப்படின்னு சொல்றாரு. புகாவிடா வண்ணம்.
வெளியில போன காற்று திரும்பவும் உள்ள வருது அப்படின்னா புகுறது. புகாவிடா அப்படின்னா திரும்ப உள்ள வர வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்றோம்? இன்ஹேல் பண்றோம். எக்ஸேல் பண்ணிட்டு திரும்ப இன்ஹேல் பண்ணாம நிப்பாட்டுறோம். அதுதான் அந்த முதல் வரிக்கான பொருள். புறப்பட்ட வாயுவை புகாவிடா வண்ணம். நம்ம எக்ஸேல் பண்ணி வெளிய அனுப்புன காற்ற திரும்ப இன்ஹேல் பண்ணி உள்ள வர முடியாதபடிக்கு செய்யறது. அப்ப என்ன அர்த்தம்? எக்ஸேல் பண்ணி முடிச்ச பிறகு இன்ஹேல் பண்ணாமலே இருக்கிறது. திறப்பட்டு நிச்சயம் சேர்ந்து உடன் நின்றாள். அப்படி நம்ம திரும்ப இன்ஹேல் பண்ணாம இருக்கிறது வந்து கடினமான செயல். அந்த திறப்பட்டு அப்படின்னா திறமை. நம்ம கொஞ்சம் திறமைப்பட்டு அப்படின்னா முயற்சி செய்து இன்னும் கொஞ்சம் திறன் கூட்டி அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம அப்படி திரும்ப இன்ஹேல் பண்ணாம இருந்துட்டோம்னா நிச்சயம் சேர்ந்து உடன் நின்றாள். அப்படி நம்ம திரும்ப இன்ஹேல் பண்ணாம நம்ம பண்றோம் இல்லையா? அந்த இடத்துல ஒரு கும்பகம். அது இருக்கும்போதுதான் அது என்ன பண்ணும்னா, நிச்சயம் சேர்ந்து உடன் நின்றாள். அதுதான் இந்த குண்டலினி ஆற்றலையும், அந்த புருவ மத்தியில இருக்கிற அந்த ஆற்றலையும் சேர்த்து உடன் நிக்கக்கூடிய அந்த 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 நிலை வந்து கிடைக்கும். அப்பதான் கிடைக்கும். உறப்பட்டு நின்றது உள்ளமும் அங்கே. உறப்பட்டு அப்படின்னா வயப்பட்டு, வசப்பட்டு, தன் வயப்படுறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப உறப்பட்டு நின்றதுன்னா, இந்த பயிற்சியில தான் இது வந்து வசப்பட்டு நிக்கும். எது? உள்ளமும் அங்கே. நம்ம இப்ப பிரத்யாகாரம்னு சொல்லி மனத ஒரு இடத்துல வைக்கணும், வைக்கணும், வைக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அது எப்ப நடக்கும்னா, இப்பதான் நடக்கும். உறப்பட்டு நின்றது உள்ளமும் அங்கே. இந்த கும்பகம் பண்ணும்போது தான் நம்மளுடைய மனம் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துல வசப்பட்டு நிற்கும். புறப்பட்டு போகான் பெருந்தகையோனே. புறப்பட்டுனா அதே அர்த்தம் தான். வெளியில புறப்பட்டு போகிறது. போகான் அப்படின்னா இங்க யார சொல்றார்னா நம்மளுடைய உயிர். இந்த பயிற்சி செஞ்சு நீ இந்த மாதிரி மனத நிப்பாட்டும் போதுதான் உனக்குள்ள இருக்கிற அந்த உயிர்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மா வந்து புறப்பட்டு போகான். இந்த உடலை விட்டு போக மாட்டான். பெருந்தகையோனே. அப்படி அந்த மாதிரி ஒரு பேரின்ப நிலைக்கு வந்தவங்க தான் ஆம், அந்த பெருந்தன்மைக்குரியவர்கள் அப்படின்னு அவங்கள சொல்றாரு. திரும்பவும் பார்க்கலாம். புறப்பட்ட வாயுவை மூச்சுக்காற்ற வெளியே அனுப்பிய பிறகு புகவிடா வண்ணம் மீண்டும் மூச்சுக்காற்ற உள்ள இழுத்து நாம பயிற்சி செய்யாத வண்ணம் திறப்பட்டு நிச்சயம் திறமையாக திரும்பவும் மூச்சு காற்ற உள்ள கொண்டு வராதபடி கும்பகம் செய்து பயிற்சி செய்யும்போது சேர்ந்து உடன் நின்றால் அந்த நிலையில தான் நம்மளுடைய மனமும் அந்த மூலாதாரத்துல இருக்கிற அக்கினியும் புருவ மத்தியில இருக்கிற சுடர் அனைத்தும் ஒன்று சேர்ந்து நிற்கும். உறப்பட்டு நின்றது. அப்பதான் வசப்பட்டு நிற்கும். எது? உள்ளமும் அங்கே. நம்மளுடைய மனம், ஐம்புலன்னு சொல்லக்கூடிய எண்ணம் அனைத்துமே அந்த எந்த இடத்துல நாம வந்து நிப்பாட்டணும்னு நினைக்கிறோமோ அப்பதான் அது நிற்கும். புறப்பட்டு போகான் பெருந்தகையோனே. அவ்வாறு பயிற்சி செய்யும் போதுதான் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றலாகிய அந்த ஆன்மா இந்த உடலை விட்டு புறப்பட்டு வெளியில் செல்ல மாட்டான். அப்ப எப்ப நமக்கு இந்த மாதிரி பயிற்சி கிடைக்கும்? இப்போ வந்து நம்ம பண்ற பயிற்சி எல்லாமே மூச்சு காற்ற உள்ள அனுப்பி கும்பகம் பண்றோம். இந்த பயிற்சி செய்ய செய்ய ஒரு காலகட்டத்துல தானாகவே அந்த கும்பகம் வந்து மாறிடும். நமக்கு இன்ஹேலும் இல்லாம, எக்ஸேலும் இல்லாம ஒரு கும்பக நிலை. அந்த நிலைக்கு பெயர் கேவல கும்பகம். அது நம்ம உடல்ல ஒரு நாள் தானாகவே நடக்கும். ஆம், அந்த கேவல கும்பக நிலை பற்றி இன்னைக்கு என்னோட அண்ணே வந்து கிளாஸ் வரல. அடுத்த கிளாஸ் வரும்போது அந்த கேவல கும்பகம் பத்தி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இது வந்து நாம பயிற்சி பண்ண வேண்டியதில்ல. இன்ஹேலும் இல்லாம, எக்ஸேலும் இல்லாத அந்த கும்பக நிலை வந்து இப்ப நம்ம பயிற்சி பண்ண வேண்டாம். அந்த பயிற்சி என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, எப்ப பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்து பண்ணலாம்.
இதுதான் இந்த பாடல். அப்ப இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காரு? ஒரு விதமான மூச்சு பயிற்சி. அந்த பயிற்சியில தான் நம்மளுடைய ஆன்மா இந்த உடல விட்டு போகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப கடைசி பாடல் பிரத்யாகாரத்துல 587வது பாடல். குறிப்பினின் உள்ளே குவலயம் தோன்றும் வெறிப்பு இருள் நீங்கி விகிர்தனை நாடும் சிறப்பு உரு சிந்தையை சிக்கென்று உணரில் அரிப்பு உரு காட்சி அமரரும் ஆமே. குறிப்பினில், குறிப்புனா நம்ம சில நேரம் சொல்லுவோம்ல, குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அது எந்த இடம்? குறிப்புன்னா அந்த குறிப்பிட்டு ஒரு 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 இடம் அப்படின்னு நம்ம சொல்றதான் அந்த குறிப்பினில் அப்படின்னு சொல்றாரு. குறிப்பினின் உள்ளே குவலயம் தோன்றும். குவலயம் அப்படிங்கிறது அந்த குவலம் அப்படிங்கிறது தமிழ்ல வந்து நோய் அந்த மாதிரியான அர்த்தம். இந்த இடத்துல இருள், அறியாமை அததான் வந்து அந்த குவலயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து இந்த பிரத்யாகாரம் பண்ணி நம்ம இந்த பயிற்சி செய்றோம். இந்த நமக்குள்ள இருக்கிற ஆன்மா வந்து இந்த உடலை விட்டு போக மாட்டான் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்படி போகாதப்ப நமக்கு என்ன மாதிரியான நிலை இருக்கும்? அந்த ஆன்மாக்கு இனி அழிவே இல்ல. இந்த உடல விட்டு போக போறதில்ல. அப்படிங்கிறது உணரும்போது நமக்கு என்ன மாதிரியான நிலை கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பினின் உள்ளே குவலயம் தோன்றும். நம்ம நம்ம உடலுக்குள்ள குறிப்பாக ஒரு இடத்துல நம்மளுடைய மனத வச்சு பிரத்யாகாரம் அதெல்லாம் செய்யும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அறியாமை அந்த மாயையாகிய அந்த இருள் வந்து இருக்கிறது எல்லாம் நீங்கி வெறுப்பு இருள் நீங்கி அந்த குவலயம் அந்த நமக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த அறியாமை இதெல்லாம் அந்த இருள் அனைத்தும் நீங்கி விகிர்தனை நாடும். இந்த இந்த இதெல்லாம் நீங்கும் போது நீங்குதுனாலே என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ஒரு ஒளி தோன்றுது, இறைவன் தோன்றுறான். விகிர்தன் அப்படிங்கிறது சிவபெருமான சொல்லுது. சிவ நம்ம நம்ம இருள் நீங்க நீங்க ஒரு ஜோதிய வந்து நாமளே வந்து நாடி போக ஆரம்பிப்போம். உள்ள இருள் நீங்குதுனாலே அருள் வருதுன்னு அர்த்தம். அப்ப அந்த சிவபெருமான தோன்றுவாரு. சிறப்பு உரு சிந்தையை சிக்கென்று உணரில். அந்த ஜோதி வடிவான அந்த அருள் கிடைக்க கிடைக்க என்ன ஆகும்னா, நம்ம இதுக்கு முன்னாடி எத்தன பிறவிகளா நாம இருந்து என்னென்னலாம் செய்திருந்தோம், அப்புறம் நம்மள சுத்தி என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற அந்த மொத்த ஞானமும் இருக்கு இல்லையா? அந்த உலக ஞானம். அது அனைத்துமே நமக்கு வந்து தெரியும். சிறப்பு உரு சிந்தையை சிக்கென்று உணரில். நம்மளுடைய சிந்தையில என்னெல்லாம் இருக்கோ அனைத்துக்குமே வந்து ஒரு தெளிவான பதில் கிடைப்பது போல அனைத்துமே வந்து உணர முடியும். அரிப்பு உரு காட்சி அமரரும் ஆமே. அந்த அந்த நிலை இருக்கு இல்லையா? அதுதான் வந்து சிவஞானம். அனைத்து ஞானமும் தானாகவே நமக்குள்ள கிடைக்கக்கூடிய அந்த ஞானம் தான் சிவஞானம். அதுதான் வந்து அந்த அந்த சிவ காட்சியும் அதுதான். அது எல்லாமே நமக்கு வந்து அந்த இடத்துல கிடைக்கும். அமரரும் ஆமே. நம்ம தான் வந்து அந்த தேவர்களுக்கு நிகரானவர்களாகவும் ஆவோம். அப்ப இதுக்கு முந்தைய பாடல்ல அ இந்த ஆன்மா வந்து உள்ள இருந்து புறப்பட்டு போக மாட்டான் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? அந்த சிவஞானமும் கிடைக்குது. சிவஞானம்ங்கிறது என்னது? ஆ இந்த உலகத்த பற்றிய அனைத்து ஞானத்தையும் நம்மளால அந்த ஒரு ஒரு நொடியில அந்த இறைவன கண்ட பொழுதே நம்மளால உணர முடியும். திரும்பவும் பார்க்கலாம். குறிப்பினில் உள்ளே குவலயம் தோன்றும். நம்ம பிரத்யாகாரம் செய்து அந்த குறிப்புங்கிறது பிரத்யாகாரம். மனம் ஐம்புலனையும் ஒரு இடத்துல வச்சு நாம பயிற்சி செய்யும்போது குவலயம் தோன்றும். நம்ம உடல்ல பலவிதமான அறியாமை, மாயை, அந்த இருள் எல்லாம் தோன்றும். வெறிப்பு இருள் நீங்கி நம்ம அந்த பிரத்யாகாரம் செய்ய செய்ய அந்த இருள் ஆகிய அனைத்தும் நீங்கி விகிர்தனை நாடும். இருள் நீங்க நீங்க அருள் தானாகவே உள்ள வரும். நம்மளுடைய மனம் அந்த அருளை நாடி போகும். சிறப்பு உரு சிந்தையை சிக்கென்று உணரில்.
அந்த சிறப்பான அந்த சிந்தை மூலமாக இந்த உலகத்தை பற்றிய அனைத்து ஞானமும், முழு ஞானமும் நமக்கு கிடைக்கும். அதுதான் சிவஞானம். அரிப்பு உரு காட்சி அமரரும் ஆமே. அத்தகைய அந்த ஞான ஒளியை கண்ட பிறகுதான் நாம வந்து அந்த தேவர்களுக்கும் நிகரான போற்றத்தக்கவர்களாக ஆவோம். இதோட பிரத்யாகாரம் வந்து முடியுது. இப்ப பிரத்யாகாரத்துல என்ன சொல்லியிருக்காரு? நம்மளுடைய மனதோட சேர்ந்து ஐம்புலன்களையும் ஒரு இடத்துல நிப்பாட்டி நாம பயிற்சி செய்ய பழகணும். முதல் பாடல்ல அது வந்து குண்டலினி ஆற்றல் இருக்கக்கூடிய இடத்துல வச்சு நாம பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்றது மிக கடினமான பயிற்சியா தான் இருக்கணும். நம்மளுடைய மனம் அங்கேயே இருக்குதுன்னா நம்மளுடைய கண், காது, மூக்கு, கவனம், எண்ணம் எல்லாத்தையும் அதே இடத்துல வச்சு அந்த குண்டலினி ஆற்றலோடையே நாம கரைந்து போற அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம மனதை வந்து நிப்பாட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நிப்பாட்டணும். அந்த அந்த பயிற்சி செய்யும் போதே நமக்கு வந்து எண்குணம் வந்து கிடைக்கும். அடுத்து அந்த பயிற்சி மூலமாகவே அந்த குண்டலினியை உணர்ந்து அதை மேல எழுப்பும் போது அது இருதயத்துக்கிட்ட வரும்போதே இந்த உடலுக்கு வந்து அழிவு கிடைக்காது. இன்னும் அது மேல போய் கண்டத்துக்கிட்ட வரும்போது நிலவு ஒளி போன்ற ஒரு குளிர்ச்சியான தன்மை கிடைக்கும். ஆஜ்னா சக்கரம் புருவ மத்தியில நம்மளால ஒரு ஜோதி சுடரை வந்து பார்க்க முடியும். உச்சந்தலையில இருக்கக்கூடிய அந்த பிரம்மரந்திரத்துல நம்ம வந்து அந்த சிவனையே வந்து நாம உணர முடியும். இந்த பயிற்சி செய்யும் போது நமக்கு இந்த இந்த உடலை விட்டு இந்த உயிர் வந்து பிரியாத அந்த ஒரு நிலை வந்து கிடைக்கும். அந்த நிலை கிடைக்கும் போது நமக்கு இந்த உலகத்தை பற்றிய அனைத்து ஞானங்களும் கிடைத்திடும். நமக்குள்ள இருக்கிற கர்ம வினை போயிடும், மாயை போயிடும், அறியாமையாகிய இருள் எல்லாமே போயிடும். அந்த சிவ ஞானத்துல நாமளே வந்து அந்த தேவர்களுக்கு நிகரான ஒரு தன்மைக்கு வந்து உணரப்படுவோம். இதுதான் வந்து பிரத்யாகாரத்துல சொல்லியிருக்காரு. அடுத்த தலைப்பு வந்து தாரணை. அது நம்ம தீபாவளி எல்லாம் முடிந்து அடுத்த புதன்கிழமை கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். அதுக்கு நடுவுல ஒரு வாரத்துக்கு வந்து கிளாஸ் எதுவும் கிடையாது. நம்ம தீபாவளி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்ப இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். நேரடியாவோ மறைமுகமாவோ கும்பகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கல்லப்பா, ஏன்? எதுக்கு கொடுத்துருக்காங்கக்கா? கும்பகம் பயிற்சி, அது கும்பகம் அந்த உள்ள இழுத்து வைக்கிறதுக்கு தான் அதிகமான இது பண்ணிருக்காங்க இல்லையா? ஆமா, ஏன்னா அந்த குண்டலினி இருக்கக்கூடிய இடம் வந்து பஞ்சபூதங்களால ஆன இடம் கிடையாது. அங்க இருக்கிறது நாதமும் விந்துவும் மட்டும்தான் இருக்கு. அப்ப பஞ்சபூதத்துல ஒன்னான காற்று போய் அந்த ஆற்றலை வந்து எழுப்ப முடியாது. அப்ப நம்ம கும்பகம் பண்ணி பழகணும். கும்பகம் பண்ணும்போது நம்ம அங்க இருக்கக்கூடிய நாதத்தை வந்து உணரணும். அந்த நாதம் தான் வந்து மேல எழுப்பும். அப்ப நம்ம ஆரம்ப காலத்துல பண்ணக்கூடிய பயிற்சி வந்து மூச்சை உள்ள அனுப்பி கும்பகம் பண்ணக்கூடிய பயிற்சி பண்ணணும். அப்புறம் நாள் ஆக ஆக மூச்சு காற்ற உள்ளேயும் அனுப்பாம வெளியேயும் அனுப்பாத ஒரு கும்பக நிலை அது நமக்கு தானாகவே கிடைக்கும். அந்த நிலையில தான் உள்ள ஒரு நாதம் எழும்பி அந்த நாதம் தான் அந்த குண்டலினிய வந்து மேல கொண்டு வரும். காற்று வந்து கொண்டு வராது. காற்று கொண்டு வரும்னா தான் நம்ம பிராணயாமத்திலேயே குண்டலினியை எழுப்புறத பத்தி சொல்லியிருப்பார்ல. காற்றால எழுப்ப முடியாதுங்கிறனாலதான் பிரத்யாகாரத்துல மனதை வச்சு அப்படிங்கிற நாதத்தை வச்சுதான் நம்ம அதை எழுப்ப போறோம் அப்படிங்கிறதுக்காக பிரத்யாகாரம். அப்ப கும்பக நிலைக்கும் அடுத்து வந்து நம்ம உள்ள இழுக்கிறது வெளியே விடுறது அதையும் தவிர்த்து ஒரு நிலையில வச்சிருக்கிற நிலை வரும். பயிற்சி, அடுத்த பயிற்சி அப்ப அதுதான் இல்லையா? தேங்க்ஸ். தேங்க்யூ ராஜ். ஆனா இந்த பயிற்சி பண்ணாலுமே நமக்கு அந்த ஆன்மா வெளியே போகாதுன்ற ஒரு விஷயம் தானக்கா கிடைக்குது. நமக்கு முக்தின்ற நிலை வந்து இதுல சொல்லல என்ன? ஆன்மா இந்த உடல் அழியாது. அதான் உடல் அழியாம ஆன்மா உள்ளேயே இருக்கும். இன்னும் 3 நிலை இருக்குல்ல, தாரணை, தியானம், சமாதி. இதே பெரிய நிலை தானே. இருள் நீங்கிறது ஆமா, இல்ல நம்ம பெரிய நிலை. பிரத்யாகாரம் வந்தா வந்து நம்ம ஆன்மாவை வெளியே விடாம பிரத்யாகாரம் பண்ணிட்டோம்னா ஆன்மா வெளியே போகாம எப்படி இது பண்ணலாம்
அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நமக்கு அந்த இதை செய்யும். சிவஞானம் கிடைக்கும். சிவஞானம் கிடைக்கும். மாயைங்கிறத புரிஞ்சுக்கிறதே நமக்கு ஒரு வெற்றி தானே. கண்டிப்பா. வேற எதுவும் சந்தேகம் இல்லைன்னா கிளாஸ முடிச்சுக்கலாம். அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில் இன்னும் ஒரு வாரம் கழித்து சந்திப்போம். நன்றி. நன்றி மேம். ஹாப்பி தீபாவளி பிரியா. ஹாப்பி தீபாவளி மேம். நன்றி மேம். தேங்க்யூப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நன்றி பிரியா. நன்றி மா.